நம் ஆவலுடன் எதிர்பார்த்த நம் வருங்கால முதல்வர் வாழும் காமராஜர் இவரா? ஆமாங்க. வாழும் புத்தர் என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் வாழும் புத்தர் வாழும் காமராஜர் வாழும் புத்தர். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. தம்பி என்னண்ணே ஏன் கத்துது? பிஸ்கட் தீந்து போச்சுண்ணே. பர்ஃபெக்ட் மேட்ச்ல. பேசுவியா பேசுவியா இனி பேசுவியா சிரிப்பு பேசு. அப்பா 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 குருமா அடிக்காதப்பா, ஆக்ஷன் டைப்பா விட்டுட்டு ஓடி போயிடுவாப்பா. எதுக்கு புத்தடமே அடிக்கிற மகனை கொஞ்சம் பாருவா. நீங்க திமுக திட்டத்தை பத்தி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, எங்களுக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு கடை கிளீன் ஆச்சுன்னா அடுத்த கல்ல சேர்ந்து வேண்டித்தானே. அப்ப ஒவ்வொரு கடையா கிளீன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். எவ்வளவு தந்திரமா இருக்காரு பாத்தீங்களா? அதான் நரிமுத்து. நீங்க உட்கார மாட்டீங்களா? உட்கார மாட்டீங்களா தம்பி? அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. உட்கார. இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்தீங்களே. அவர் அண்ணன் பேசும்போது உட்கார்ந்துருந்தீங்க, நான் பேசும்போது ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. உங்களுக்கு கட்டுப்படுறாங்க, எனக்கு கட்டுப்படல பாருங்க. உட்காருங்க. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தென்சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் தம்பி, நீங்க 4 பேர் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க வேலைக்கார வந்திருக்கீங்க, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. இது நமக்கு புரியாத புதிராகத்தான் இருக்கிறது. நம்ம ராசி சரியில்லை என்று கருதுகிறேன். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். கிரகவாட்டம் சரியில்லை என்று கருதுகிறேன். ஜென்ம சனி உட்கார்ந்துருக்கிறான், பாத சனி உட்கார்ந்துருக்கிறான். ஒரு ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ணா பிள்ளை இருக்கும். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து இடம் எடுக்கிறீங்க? உண்மையிலே நீங்க உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி இன்னைக்கு நான் சொல்ல போறேன். உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பாடும் பாடி தொலையும். நான் சென்னைக்கு டிகிரி படிக்க வரும்போது சென்னையில போய் ஏதாவது ஒரு காலகட்டத்துல செயல்பட முடியாம சிக்கி சீரழிச்சு சின்ன பின்னமாகி செருப்படி வாங்குற நிலம் வரும்போது வரும். வந்தாலும் போனாலும் பஸ்ல ஏற முடியாது. பஸ்ஸுக்கு கொடுக்க காசு கிடையாது. காசு இல்லப்பா, காசு 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 இல்லைங்கிற யாத்துக்கு அடியா காசு. அப்ப எதுல போவோம்? லாரியில தான் போவோம். ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. ஏற்கனவே அந்த வேன்ல டைட்டா இருக்கு, ஆள் உட்கார்றது இடம் இல்ல. ஆனா இவர் போய் கேட்கறாரு, அவன் சரி ஏறிக்கேன்ட்டான். அவருக்கு வசதியா ஒரு இடம் கிடைச்சிச்சு, எனக்கு கிடைக்கல. ஒரு ஆள் தொடமேலே உட்கார வேண்டியதாகி போச்சு. நான் எங்க கையை தரேன். மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி எப்போ? மே 31. எல்லோரும் நீலச்சட்டை அணிந்து வர வேண்டும். சாரி பாஸ், நீங்க சொல்லாத கூட ஒண்ணு நான் பண்ணிருக்கேன். என்ன அப்படி செஞ்சுட்டேன்? உங்களுக்கு கூட அந்த ஐடியா வந்திருக்காது. நான் உள்ளுக்குள்ள போட்டிருக்க ஜட்டி கூட ப்ளூ கலர் தான். அதுவும் சாதாரண ப்ளூ இல்ல, ராபின் ப்ளூ. நல்லா ஃபுல் ஹேண்ட், யாரும் ஆஃப் ஹேண்ட் போட்டு வரக்கூடாது. ஃபுல் ஹேண்ட் போட்டு வரணும். முடிஞ்சா சிவப்பு டை கட்டிட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்ல பாஸ், நீங்க நம்ம ஆபீஸ்ல யாராவது சினிமா போறதுக்கு பெர்மிஷன் கேட்டா கூட ப்ளூ ஃபிலிம் போறதுக்கு மட்டும் தான் பெர்மிஷன் கொடுக்க போறேன். 10 இடங்களில் வெற்றி பெற்று என்ன செய்ய போறோம்? நாக்க வழிக்க போறோமா? நீ வெறும் புலம்பல் தான். திருமாவளவனுக்கு நான் அந்த பேச்சை கேட்டேன். திருமாவளவனுக்கான அரசியல் எதுவுமே இல்லை. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். எனது அருமை தோழர்களே, இதையெல்லாம் சாதிக்க வேண்டுமானால் நமக்கு ஒரே ஒரு தேவைதான் இருக்கிறது. பெட்டி பெட்டியாய் பணம் தேவை என்று சொல்ல மாட்டேன். பெட்டி பெட்டியாய் பணம் தேவை என்று சொல்ல மாட்டேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரே ஒரு தேவைதான், சகிப்புத்தன்மை என்கிற தேவைதான். அவமானங்களையும் அவமதிப்புகளையும் இழிவுகளையும் தாங்கிக் கொள்ளுகிற சகிப்புத்தன்மை மட்டும்தான் நமக்கு தேவை. என்ன புடுங்கிறதுக்கு நான் வந்து அவமானத்தை சகிச்சுக்கின்னு போனோம். அவமானத்தை எதிர்த்து நீ வெகுண்டேன்னு சொல்லு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. என்ன அவமானம்னா, ஓட்டு கேட்க போனோம்னா நம்ம சின்னத்தை நம்ம கூடிய அவன் பீச்சு கராசுவான். அந்த அவமானத்தை தாங்கிக்கும். அவருக்கு ஒரு மகாராஜா சேரை போட்டு என்ன ஒரு பிளாஸ்டிக் சேர்ல உட்கார பேர், அந்த அவமானத்தை நீ தாங்கிக்கும். இவங்க இல்ல இப்படி காய் நகர்த்துறாரு, அப்படி காய் நகர்த்துறாரு. திமுக அவர் விட்டு வெளியே வர போறாரு, எடப்பாடி கிட்ட பேசிட்டாரு, டெப்டி சிஎம் வாங்கிட்டாரு. நான் பிரதமராகலாம் ஆசைப்படுறேன், நீ போய் துணை முதல்வர்ன்ற. ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. ஏன் எய்மே வேற. புரியுது புரியுது, உங்க முகர கட்டைய பார்க்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க புரியுது. நீ என்ன டெப்டி சிஎம் சொல்றது, துணை முதல்வர்? ஏன் பிரதமராகிறது எனக்கு தகுதி இல்லையா? ஏன் பிரதமராகிறது எனக்கு தகுதி இல்லையா? தம்பி
காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. நீ என்ன சாதிச்சிட்டேன்னு மீசிய மூஞ்சி பூரா ஒழுக விட்டுருக்க. நீ சாதிச்சதெல்லாம் என்னடா? திடீர்னு திருமாவளவன் அவர்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு பழனி கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வராரு சார். சமூக நீதி போராளி, சாதி ஒழிப்பு போராளி. சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க, நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும். சமத்துவ போராளி, எழுச்சி தமிழர் வாழ்கவே. டேய் நவரு போட்டாக்கு போஸ்ட் மிஸ் ஆகுது பாரு. டேய் ஓர்ம போமடா, யாரா அவன்? டேய் போடாத பக்கம். என்னன்னா முருகன் தமிழ் கடவுள் இல்ல, அவங்க வடையில சிக்கிக்குவோம், இவங்க வடையில சிக்கிக்குவோன்னு இல்லாத புள்ள அது போல கதெல்லாம் விட்டுட்டு இப்போ கையில வேலும் தலையில கிரீடம் வச்சுட்டு நிக்கிறீங்களே. விட்ரா எல்லாம் ஓட்டுக்காகத்தான். இந்த இழிச்சவ இந்த ஏமாத்த இந்த மாதிரி வேஷம் போட்டா போதும். இதெல்லாம் ஏமாத்த முடியலன்னு வையே, அடுத்து காவடி எடுப்போம். இந்த இழிச்சவ எந்திக்கல காலங்காலமா இப்படி தானே ஏமாத்திட்டு வரும். எலெக்ஷன் பக்கத்துல வந்துருச்சு. அதனால எனக்கு தெரிஞ்ச ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி மாசத்துல முருகர் வேஷம் போட போறாரு. ஒரு கையில வேலும் நெத்தியில பட்டை எடுத்துக்கிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான் திமுக சொல்றாங்களா இல்லையான்னு பாருங்க. திமுக நிகழ்ச்சினாவே வேல் தான் அன்பளிப்பு. இவங்களே சொல்லிடுவாங்க அறிவாலயத்துல இருந்து. யாராவது தலைவரை பார்க்க வந்தா நல்ல வேலா வெள்ளி வேலா பார்த்து வாங்கிட்டு வாங்கப்பா, சாதாரண வேலா வாங்கிட்டு வந்துடாதீங்க, வேலா கொடுங்க. வந்த உடனே சார் இப்பதான் சனாதனத்தை பத்தி அப்படி பேசினேன். சனாதனம் வேறு, கடவுள் சாமி தரிசனம் என்பது வேறு அப்படின்ற மாதிரி திடீர்னு பாடிட்டாரு. இப்ப நாம எல்லாம் முருகனை வேற நம்ம கடவுள்ங்கிறோம். நீ முருகனை நம்ம கடவுள்னாலும் அந்த வழுக்கு பாறையில கால் வீழ்ச்சா கூட சனாதனத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை. முருகனை மட்டும் தமிழ் கடவுள் என்று சொல்லி தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டு விட்டால் நாம் எல்லோரும் தமிழர்களாக தலை நிமிர்ந்து விடுவோமா? எல்லாம் ஓட்டுக்காக. A few moments later. கோவில்கள் குறித்து இந்த 2 காட்சிகளில் உள்ள திருமாவளவனின் முரண்பட்ட பேச்சை கேட்கும் போது அரசியல்ல இதெல்லாம் சகஜமப்பா என்ற காமெடி வசனம் தான் நினைவுக்கு வருகிறது. இப்படி கட்டியிருந்தா கும்பா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமா கட்டியிருந்தா அது தேவாலயம், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில். எனக்கு நீண்ட நாள் ஆசை, நம்முடைய பழனி ஆண்டவரை பார்க்க வேண்டும், முருகனை பார்க்க வேண்டும். வாய மூடுறான், நல்லா வாயில வந்துடும். நல்லா எனக்குன்னு வந்து பிறந்திருக்கவாரு. உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளிப்பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. தமிழ் கடவுள் என்று தமிழ் மக்களால் போற்றப்படக்கூடிய பெருமைக்குரியவர். முருகனை மட்டும் தமிழ் கடவுள் என்று சொல்லி தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டு விட்டால் நாம் எல்லோரும் தமிழர்களாக தலை நிமிர்ந்து விடுவோமா? ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? திமுக காரனை தயவு செய்து அவருக்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் கொடுக்காம நல்ல சேர் கொடுக்க சொல்லுங்க. நீங்க கூட கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்கல்ல, இந்த தடவை கூப்பிட்டு நீங்க பேசுவீங்களே, அப்ப தயவு செய்து சோபா கொடுங்க. நீங்க என்ன மாதிரி உட்காரீங்களோ அந்த மாதிரி சோபா கொடுங்க. இல்லைன்னா திருமாவளவன்கிட்ட நாங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னா, நீங்க போகும்போது சோபா எடுத்துட்டு போயிருங்க. நீங்க உங்களை நம்பி வந்த மக்களுக்கும் ஏமாத்து பண்ணிட்டீங்க, உங்களுக்கும் மான மரியாதை கிடையாது. அப்புறம் எதுக்கு அந்த கூட்டணியில் இருக்கிற அப்படின்னு கேட்டா, பணத்துக்காகவும் அந்த அதிகாரத்துக்காகவும் அந்த பதவியில் உட்கார்ந்து இருக்கிறார், அந்த கூட்டணியில் உட்கார்ந்து இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து தேர்தல் களத்தை சந்திக்கிறோம். தொகுதிகளுக்காகவா, பதவிகளுக்காகவா? இல்லை என்று நான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதான் தெரியுது, சேர்ப்படி வாங்குறது, 2-3 சீட்டுக்கு முட்டிக்கால் போடுறது, சொந்தமா சுயமா தன்மானத்தோடு நினைக்கிறத பேச முடியல. அப்புறம் எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி எங்க போய் ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. விஜயும் சீமானும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியின் பிள்ளைகள், அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள்னு ஒரு கருத்தை சொல்றாரு. இந்த வீடியோ பாருங்க, அவர் சொல்றாரு.
தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. நீங்க RSS உயர்த்தி என்ன பேசுனீங்கன்னு இந்த வீடியோவை பாருங்க. அப்ப உண்மையான RSS ஓட சங்கி நீங்களா மற்றவர்களா? பாருங்க, இந்த வீடியோவை பாருங்க. முடியாது என்கிற நிலை இருந்ததை தகர்த்து பாரதிய ஜனதாவாலும் நிலையான அரசை தர முடியும் என்பதை உறுதிப்படுத்தினார். திமுக தலைவர் கலைஞர் அவர்களின் நினைவேந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அமித்ஷா கலந்து கொள்ள போகிறார் என்றதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விடுதலை சிறுத்தைகள் ஒரு காலத்திலும் செய்ததில்லை. ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்த தயானந்த சரஸ்வதி சுவாமி அவர்களின் அந்த சீர்திருத்தத்தை விடுதலை சிறுத்தைகள் அங்கீகரிக்கிறது. அப்ப திருமாவளவன் தான் உண்மையான சங்கி. அவர் தான் RSS அவ்வளவு உயர்த்தி பேசுகிறார். ஆக்டர்ஸ், சினிமா ஆக்டர்ஸ் கிரிக்கெட் மேட்ச் போட்டு சேப்பாக்கல, அதுக்கு நடந்த மேட்ச்சில் நான் கலந்துக்கிட்டப்போ நான் என்னோட டீமில் எங்கள் சினிமா நடிகர் டீமில் வந்து நான் வந்து பவுலராக என்ன செலக்ட் பண்ணியிருந்தாங்க. 3 விக்கெட் எடுத்தப்போ. அப்படியா சார்? ஆமாம், கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க சார். டி ராஜேந்திர சன் இருக்கார், அவர் சிலம்பரசன், அவர் ஆப்போசிட் டீம் விளையாண்டாரு. நடிகர் நெப்போலியன் விக்கெட்டு, இன்னொருத்தர் சரியாக 3 விக்கெட் எடுத்தாங்க. எல்லாம் ஆஃப் பிரேக் போட்டு தான் எடுத்தேன். மூணு விக்கெட் எடுத்தப்போ டி ராஜேந்திர சன் இருக்கார், அவர் சிலம்பரசன், நடிகர் நெப்போலியன் விக்கெட்டு, இன்னொருத்தர் சரியாக 3 விக்கெட் எடுத்தாங்க. எல்லாம் ஆஃப் பிரேக் போட்டு தான் எடுத்தேன்.